வெல்கம் டு ஹாய் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து அமேசான்ல எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றது, அதே மாதிரி ஃபிளிப்கார்ட்ல எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றது பார்த்தோம். இப்போ வந்து மீஷோல எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணலான்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். அது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது உள்ள என்னென்ன கரெக்டாக இன்ஃபர்மேஷன் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஏன்னா இப்போ நீங்க அமேசான் அதுக்கப்புறம் ஃபிளிப்கார்ட் இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணா அதுல ஒரே ஒரு ஷீட் மட்டும் தான் இருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் இப்போ நம்ம இதுதான் ஃபைல் பண்ண வேண்டியது. ஆனா இதுவே நீங்க மீஷோல நீங்க ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஷீட் வரும். 4 எக்ஸல் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல எதெல்லாம் உங்களுக்கு தேவை, அது எதெல்லாம் நீங்க ஃபைல் பண்ணணும், அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப கரெக்டா மீஷோ என்ற இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மீஷோ செல்லர் வெப்சைட், அதை நீங்க கரெக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இங்க காட்டும். இங்க வந்து பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டவுன்லோட்ல ஜிஎஸ்டி ரிப்போர்ட்னு இருக்கும். அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை நீங்க கிளிக் பண்ணி எந்த வருஷத்துக்கான நீங்க ஜிஎஸ்டி எடுக்க போறீங்களோ அந்த வருஷத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்ச் மாசம் தான் நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட் நம்ம எடுக்க போறோம். அதனால அந்த மந்த்தும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி டவுன்லோட் என்ற ஆப்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதை ஓபன் பண்ணிட்டு இந்த ஜிப் ஃபைல் நம்மளுக்கு ஓபன் பண்ணி நம்மளுக்கு இந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பட் அது எக்ஸெப்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாரி தான் நான் முன்னாடியே சொன்ன மாரி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 எக்ஸல் கொடுத்துருப்பாங்க. ஆமா, 5 எக்ஸல் இருக்கு. இது உங்களுக்கு எது தேவைன்னா இந்த ஃபார்வர்ட் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் ரிசர்வ், இந்த 2 ரிப்போர்ட்டை நீங்க வச்சுதான் உங்களோட ஜிஎஸ்டி ப்ராசஸை நீங்க ஆரம்பிப்பீங்க. மத்த இந்த 3 ரிப்போர்ட்டும் ஜிஎஸ்டிக்கு அதிகமா பயன்படாது. ஆனா நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட்ல ஜிஎஸ்டி வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் பே பண்ணிருக்காங்க, அதோட ஷிப்பிங் சார்ஜுக்கான டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணிக்கிறாங்கன்ட்டு நீங்க கிராஷ் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மத்த எக்ஸல் ஷீட் எல்லாம் கரெக்டா பயனுள்ளதா இருக்கும். ஆனா இந்த ஃபார்வர்ட் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ், இந்த 2 எக்ஸல் ஷீட்டை நீங்க பயன்படுத்தி தான் நீங்க உங்களோட மீஷோவோட ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்வர்ட் ரிப்போர்ட்டை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து B2B பில்லும் இருக்கும், B2C பில்லும் இருக்கும். ஆனா நீங்க மீஷோல மட்டும் B2C மட்டும் தான் இருக்கும். B2B உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கவே இருக்காது. அதனால நீங்க இந்த எல்லா ரிப்போர்ட்டும் B2Cலயே நீங்க வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த இது பாக்குறது தான் ஃபார்வர்ட் ரிப்போர்ட். இந்த ஃபார்வர்ட் ரிப்போர்ட்ல உங்களுக்கு வந்து ஷிப்டு இருக்கும், ஆர்டிஓ இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இருக்கும், அதுக்கப்புறம் கேன்சல்டு சம் ஆர்டர் கூட இருக்கும். ஆனா இந்த ஆர்டிஓ வந்து நம்ம ஒரு பார்சல் அனுப்புறோம், அந்த பார்சலை வந்து கரெக்டா பையர் வந்து அவங்களால வாங்க முடியாம நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்போ நம்ம அந்த இதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்டினா அது வந்து வேஸ்ட். இப்போ நம்ம சேல்ஸ் ஆன ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸ் கட்டணும் தவிர இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்தது, கேன்சல் ஆனது, ஆர்டிஓ இதுக்கெல்லாம் நம்ம டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதனால இந்த ரிட்டர்ன் ஆர்டிஓ எல்லாம் இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் ஆர்டிஓ எல்லாம் எப்படி மைனஸ் பண்ணணும்ட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கடுத்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு, அதை பயன்படுத்தி அதெல்லாம் கழிச்சிட்டு இந்த ரிட்டர்ன், டெலிவரி, ஷிப்மெண்ட், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க இந்த எக்ஸல் ஷீட்லயே டைரக்டா கைக்க கூடாது. அதுக்கடுத்து மீஷோல இருந்து ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுல செல்லர் ஸ்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் செல்லர் எண்ட் கஸ்டமர் ஸ்டேட் இருக்கும், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் HSN கோடு, அதுக்கப்புறம் டாக்ஸ் ரேட்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட்டு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இந்த இதுவை நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதுவை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த ஆர்டிஓ, கேன்சல், ரிட்டர்ன் நம்ம அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் மைனஸ் பண்ணிடணும். அதுக்கு தான் நம்ம இந்த ரிவர்ஸ் எக்ஸல் ஷீட்டை நம்ம வந்து பயன்படுத்துறோம். இந்த ரிவர்ஸ் எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு
இதுலயே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவர்ஸ் எக்ஸல் ஷீட்ல மொத்தமா எது எது கேன்சல் ஆயிருக்கோ, மொத்தம் எது எது ஆர்டிஓ கேன்சல் ரிட்டர்ன், இந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் ஆகாத, இப்போ ஒரு சேல்ஸ் ஒண்ணு கரெக்டா நடந்ததுனால தான் உங்களுக்கு பணம் உள்ள வரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க கவர்மெண்ட். ஆனா சேல்ஸே ஆகாத போது உங்களால ஜிஎஸ்டி பே பண்ண முடியாது. அதனால தான் மீசோல இருந்து இந்த ரிவர்ஸ் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். இதுல உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் அந்த இதுல என்னென்ன கொடுத்தாங்களோ, அதாவது ஸ்டேட், கஸ்டமர் என்ட்ரி ரேட்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட்டு, அதோட டாக்ஸபிள் ரேட்டு, அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இது கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸல் ஷீட்டும் அந்த எக்ஸல் ஷீட்டும் கம்பேர் பண்ணி எது எதெல்லாம் கைக்க வேண்டியமோ கழிச்சிட்டு மீதி இருக்கிற வேல்யூக்கு தான் நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். இது வந்து உங்களோட ஆடிட்டருக்கும் டாக்ஸ் கன்சல்டருக்கும் நீங்க அனுப்பிச்சு வச்சு அவங்க பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கூட இது வந்து கத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து பண்ணலாம். தேங்க்யூ.